திருடன் திருடிய பணத்தை யாருக்கும் தெரியாமல் ஏழை பெண்ணின் பிளாஸ்டிக் பையில் வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறான். ஏழை பெண் எழுந்து அங்கிருந்து சென்று விடுகிறாள். சிறிது நேரம் கழித்து அவள் ஒரு மரத்தின் நிழலுக்குச் சென்று பிளாஸ்டிக் பையை கீழே வைத்து அங்கேயே உட்கார்ந்து தூங்கத் தொடங்குகிறாள். சிறிது நேரம் கழித்து ஒரு பெண் அந்த வழியாகச் செல்கிறாள். ஏழை பெண்ணிடம் வந்து அவளை எழுப்புகிறாள். அவள் கேட்கிறாள், கருப்பு உடை அணிந்த ஒரு ஆண் இங்கிருந்து சென்றதை நீங்கள் பார்த்தீர்களா? ஏழை பெண் கூறுகிறாள், இல்லை மேடம், நான் யாரையும் பார்க்கவில்லை. அந்த பெண் அங்கிருந்து சென்று விடுகிறாள். ஏழை பெண் மீண்டும் உட்கார்ந்து ஓய்வெடுக்கத் தொடங்கி தூங்கி விடுகிறாள். அப்போது அதே திருடன் மீண்டும் அங்கு வந்து விடுகிறான். அவன் சத்தமாக கைதட்டி ஏழை பெண்ணை எழுப்பி, உங்கள் பிளாஸ்டிக் பை எங்கே என்று கேட்கிறான். ஏழை பெண் கூறுகிறாள், உங்களுக்கு என் பிளாஸ்டிக் பை எதற்காக வேண்டும்? திருடன் கூறுகிறான், என்னுடைய சில தனிப்பட்ட பொருட்களை உங்கள் பிளாஸ்டிக் பையில் வைத்திருந்தேன். ஏழை பெண்ணுக்கு திடீரென்று திருடன் கருப்பு உடை அணிந்திருந்தது நினைவுக்கு வருகிறது. அதே விஷயத்தை பற்றித்தான் அந்த பெண் சற்று முன்பு அவளிடம் கேட்டிருந்தாள். ஏழை பெண் கூறுகிறாள், ஐயா, நான் அந்த பிளாஸ்டிக் பையை ஏற்கனவே குப்பை தொட்டியில் எறிந்து விட்டேன். திருடன் உடனே அந்த பையை எடுக்க ஓடிச் செல்கிறான். ஏழை பெண் பிளாஸ்டிக் பையை எடுத்து அதை திறக்கிறாள். அதற்குள் பெரிய அளவில் பணம் இருப்பதை பார்த்ததும் அவள் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறாள். அவள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த பையை தன்னுடன் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறாள். அந்த பெண் தனது திருடப்பட்ட பணத்திற்காக அழுது கொண்டிருக்கிறாள். ஏழை பெண் அவளை பார்த்து நின்று, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறாள். அந்த பெண் கூறுகிறாள், நான் என் தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்தேன். என் பணத்தை ஒரு பக்கத்தில் வைத்திருந்தேன். அப்போது ஒரு பையன் வந்து என் பணத்தை திருடிக் கொண்டு சென்று விட்டான். எனக்கு பணம் காணாமல் போனது தெரிய வந்ததும் அந்த பையன் என்னை பார்த்து விட்டதால் உடனே ஓடிவிட்டான். அந்த பெண் கூறுகிறாள், அந்த பணம் என்னுடையதும் இல்லை. மேலும் அது மிகப்பெரிய தொகையாக இருந்தது. இப்போது என்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த பெண் சத்தமாக அழத் தொடங்குகிறாள். அந்த பெண்ணின் நேர்மையை பார்த்த ஏழை பெண் தனது பிளாஸ்டிக் பையில் இருந்த பணத்தை எடுத்து அவளிடம் கேட்கிறாள், இது உங்கள் பணமா? அந்த பெண் பணத்தை பார்த்ததும், இவை என்னிடம் இருந்த அதே நோட்டுகள் தான். உங்களுக்கு இந்த பணம் எங்கே கிடைத்தது என்று கேட்கிறாள். ஏழை பெண் கூறுகிறாள், நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த திருடன் என்னிடம் வந்து தனது பொருட்களை அதில் வைத்திருந்ததாக கூறி மீண்டும் மீண்டும் என் பிளாஸ்டிக் பையை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் சென்ற பிறகு நான் அந்த பையை சோதித்து பார்த்தபோது அதில் மிகப்பெரிய தொகை பணம் இருந்தது. அந்த பெண் மண்டியிட்டு உட்கார்ந்து அந்த பெண்ணுக்கு நன்றி கூறுகிறாள். ஏழை பெண் கூறுகிறாள், இது மிகப்பெரிய தொகை. இனிமேல் நீங்கள் ஒருபோதும் இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஏழையாக இருப்பவர் பலவீனமானவர் அல்லது நேர்மையற்றவர் என்று நாம் நினைப்பது தவறு. சில நேரங்களில் எதுவுமே இல்லாத ஒருவரின் குணம்தான் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும். இந்த பெண்ணை நீங்கள் நேர்மையானவர் என்று சொல்வீர்களா? கமெண்டில் ஆம் என்று எழுதுங்கள்.